ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ரவை தோசை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு நான் 3/4 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். கிளாஸில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ண போகிறோம். அதே கிளாஸில் அதே 3/4 கிளாஸ் அளவுக்கு வந்துட்டு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே கிளாஸில் வந்துட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இது மூணையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் கேரட் துருவி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நான் நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இதில் வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கலாம். ரவை தோசை மாவு வந்துட்டு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் வந்துட்டு தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரவை தோசை வந்துட்டு நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி ஊற்ற முடியாது. நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தான் வந்துட்டு ரவை தோசையை ஊற்ற முடியும். அதுக்கப்புறம் எப்பயும் போலயே வந்துட்டு தோசை சுடுற மாதிரி இதை சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ரவை தோசை ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபி வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.